Dear students, welcome to Kalabarad Academy. Now, epithelial tissue பற்றி சில அம்சங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். On the basis of structural modification, epithelial tissue எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்றபடி ஸ்ட்ரக்சர் மாடிஃபை ஆகும். இந்த சிம்பிள் எபித்தீலியத்தையே ஃபர்தராக மூணாக டிவைட் பண்ணுறாங்க. 3 டைப்ஸாக அடுத்த டிவிஷன். ஃபஸ்ட் என்ன, எபித்தீலியல் டிஷ்யூ, அதை சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். இப்போ சிம்பிள் என்ன, அதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னார், மூணாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னா சிங்கிள் தின் லேயர் ஆஃப் ஃப்ளாட்டன்டு, தட்டையாக இருக்கும், செல்ஸ் வித் இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். அதனுடைய செல் பவுண்ட்ரி ரவுண்டா, ஓவலா, ஸ்பெரிக்கலாக, இப்படி ஒரே மாதிரி பாலிகோனலாக ஒரே டைப்பில் இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். சிங்கிள் தின் லேயர் ஆஃப் ஃப்ளாட்டன் செல்ஸ் இருந்தால் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகே, சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ஆர் ஃபவுண்ட் இன், எங்கே இருக்குது, கேபிலரிஸ், அல்வியோலை, கிளாமருலை. கேபிலரிஸ்னால் என்ன, பிளட் வெசல் கடைசியில் ஒரு ஆர்கனில் ஸ்கின் மேலே வந்து அல்லது ஏதோ ஒரு ஆர்கனில் கடைசி ஃபைனலாக பிரிஞ்சு போகுதில்ல பிளட் வெசல், அது கேபிலரி அப்படின்னு சொல்லுவோம். தமனியாக இருந்தாலும் சரி, சிறையாக இருந்தாலும் சரி, ஃபைனலாக போய் முடிகிற இடம் அல்லது சிறையாக இருந்தால் ஆரம்பிக்கிற இடம், அது கேபிலரி. அல்வியோலை, லங்ஸில் காற்று நம்ம உள்ளே எடுக்கிறோம், லங்ஸுக்குள்ளே போனோன்னே சின்ன சின்ன பைகளாக இருக்குது, அந்த பைக்குள்ளே காற்று போய் நிறைஞ்சு அது வெறியுது, அது பேர் அல்வியோலை ஸ்ட்ரக்சர். அதில் அண்டு கிளாமரோலை, கிட்னியில் இருக்கக்கூடிய என்ன யூரினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அல்லது எக்ஸஸ் யூரினில் இருந்தால் அதில் இருக்கிற வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ண, சால்ட்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய இடம். ஓகே, அவுட்டர் லேயர் ஆஃப் தி ஸ்கின் அண்ட் அதர் டிஷ்யூஸ் வேர் ரேபிட் டிஃப்யூஷன், வேகமாக டிஃப்யூஷன் நடக்கணும், ஒன்று உரியணும் அல்லது வேகமாக வெளியே தள்ளணும். என்ன, அந்த மாதிரி ரேபிட் டிஃப்யூஷன் நடக்கிற இடத்துல இஸ் ரெக்வயர்ட். அந்த இடங்களில் ஒரு டிஃப்யூஷன் பவுண்டரியை ஃபார்ம் பண்ணக்கூடிய இடங்களில் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் சிங்கிள் செல் லேயராக அமைந்திருக்கும். எக்ஸாம்பிள் பிளேஸு கேபிலரி, அல்வியோலை அண்ட் கிளாமருலை. ஓகே, ஸ்குவாமஸ் எபித்தீலியல் செல்ஸ் ஆர் வைடர் தென் தேர் ஹைட். இது இந்த செல்ஸை பார்த்திங்க, ஸ்ட்ரக்சர், செல்லுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா, இப்போ 4 சைடு இருக்குன்னு வச்சுங்க, இது அகலம் கூட இருக்கும், உயரம் கம்மியாக இருக்கும், அகலத்தை விட உயரம் கம்மியாக இருக்கும். தட் இஸ் கால்டு ஸ்குவாமஸ் எபித்தீலியல் செல்ஸ். தே ஆர் வைடர் தென் தேர் ஹைட். தட் இஸ் ஃப்ளாட் அண்ட் ஸ்கேல் லைக், ஸ்கேல் மாதிரி. எபித்தீலியம் ஸ்கேல் என்ன ஸ்கேலு, மீனில் இருக்கிற செதில், பாம்பு மேலே இருக்கிற செதில் இருக்குல்ல, அது மாதிரி ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். எபித்தீலியம் ஆஃப் 2 or more cells thick, that is multi-layered, is known as ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஒரு சிங்கிள் லேயருக்கு பதிலாக ஒரு லேயர் அடுத்த ஒரு லேயர் அடுத்த ஒரு லேயர் வரிசையாக ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படி இருந்தால் அதற்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இந்த ஸ்ட்ராட்டிஃபைடுங்கிறது எங்கெல்லாம் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கோ அது பூரா ஸ்ட்ராட்டிஃபைடு. அது ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ், ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல், ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார், எப்படி வேணாலும் வரும். ஓகே, ஸ்ட்ராட்டிஃபைடு மீன்ஸ் மல்டி லேயர். இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியத்துக்கான பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நேம் கம்ஸ் ஃப்ரம் ஸ்குவாமா, லட்டின் வேர்டு, அதுக்கு மீனிங் வந்து ஸ்கேல். ஸ்கேல் எங்கே இருக்குது, ஒரு ஃபிஷ்டில் அல்லது ஸ்னேக்கில் மேலே செதிலாக இருக்குல்ல, அதை வச்சு இதுக்கு இந்த பேர் வச்சுருக்கிறாங்க. தி செல்ஸ் ஃபிட் க்ளோஸ்லி டுகெதர் இன் டிஷ்யூஸ், ரொம்ப டைட் பேக்கிங், ப்ரொவைடிங் எ ஸ்மூத் லோ ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் ஓவர் விச் ஃப்ளூயிட்ஸ் கேன் மூவ் ஈஸிலி. எந்த திரவமும் அதில் வலுவலுன்னு வலிக்கிட்டு போகக்கூடிய வகையில் டைட்டாக ஸ்மூத்தாக பேக் பண்ணப்பட்டிருக்கு இந்த செல்ஸ். ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் இஸ் ஃபவுண்ட். ஸ்ட்ராட்டிஃபைடுங்கிறதுனா மல்டி லேயர்டு. எங்கே பார்ப்போம், பாடி லைனிங் ஹேஸ் டு வித்ஸ்டாண்ட் மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் இன்சல்ட். அந்த மாதிரி இடங்களில் உதாரணமாக வாயை வந்து மெக்கானிக்கல் இன்சல்ட் அதிகமாகும். நம்ம நிறைய விஷயங்களை போட்டு திக்கிறோம். பருப்பை கடிக்கும்போது வேறு மாதிரி இருக்குது, நிலக்கடலை கடிப்பு வேறு மாதிரி இருக்குது, கரும்பு கடித்தா வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்ஜுரி இஸ் காமன். அப்போ அங்கே உள்ள பக்கல் கேவிட்டியில் மேலெண்ணத்துலாம் ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் இருக்கும். அதாவது எங்கெல்லாம் என்ன வித்ஸ்டாண்ட் மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் இன்சல்ட் அல்லது இன்ஜுரி. ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியா என்னென்ன டைப்பில் இருக்குது, காலம்னாரில் இருக்குது, கியூபாய்டல் ஆர் ஸ்குவாமஸ் டைப், கேன் ஹேவ் ஸ்பெஷலைசேஷன். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ங்கிறது ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் என்ன அந்த 3 டைப் ஆஃப் epithelium. Okay, most apical layers, topmost layer, that is exterior layer of cells are dead and loose there. In the stratified multi-layered epithelial tissue most apex, most outside exterior இருக்கிற cells are dead and lose their nucleus
அண்ட் சைட்டோபிளாசம் அதில் இறந்து போன செல்ஸ் இருக்கும். ஸ்கின்ல டாப் லேயர். ஃபார் எக்ஸாம்பிள் டெட் செல்ஸ், there is no nucleus, there is no cytoplasm, instead contain a tough resistant protection called keratin. எக்ஸாம்பிள் ஹேர் அல்லது நெயில், இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அது பேர் கெரட்டினைஸ்டு எபித்திலியம். அதே மாதிரி இன்னொரு எபித்திலியம் இருக்குது. இந்த கெரட்டினைசேஷன் மோஸ்ட் அபிக்கல் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபில்டு வித் கெரட்டின். அதுக்கு கீழே பட் தே ஸ்டில் ரீட்டைன் த நியூக்ளியை. சைட்டோபிளாசம் நியூக்ளியை கொஞ்சம் இருந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸ் இருந்தால் தீஸ் நியூக்ளியை ஆர் பைக்னாட்டிக். பைக்னாட்டிக்னு என்ன அர்த்தம்? ஹைலி கண்டன்ஸ்டு, ரொம்ப திக்கான நியூக்ளியஸ், ரொம்ப சின்னதாக சுருங்கி போய் திக்காக இருக்கும். என்ன அந்த மாதிரி ஆகிருக்கும். அந்த மாதிரி செல்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் பேராகெரட்டினைஸ்ட். அது ஒரு ஸ்பெஷலைசேஷன், தட் இஸ் கால்டு பேராகெரட்டினைஸ்ட். அதுவும் எபித்திலியம் தான். இது ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம். இந்த ஒவ்வொன்றும் நியூக்ளியஸ் எப்படி வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸ்ட்ராட்டிஃபைடு லேயர் ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படியே அடுக்கப்பட்டிருக்கு மாற்றி மாற்றி. ஓகே, இதனுடைய பேஸ்மெண்ட் மெம்பரேன் பார்த்தோம்னு சொன்னால் இது கனெக்டிவ் டிஷ்யூ. திஸ் இஸ் தி பேஸ்மெண்ட் மெம்பரேன். இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் மேலே வரிசையாக ஒரு லேயர் அடுத்த லேயர் எப்படி செல்ஸ் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம். இதில் இது இந்த ரெட் ஸ்பாட்டாக இருக்கிறது நியூக்ளியஸ். திஸ் இஸ் பேஸ்மெண்ட் மெம்பரேன். பேஸ்மெண்ட் மெம்பரேன்ங்கிறது இஸ் மேட் அப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. அதில் இப்படி இருக்குது. பிச்சு நம்ம எடுத்து இப்படி நறுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இது இருக்கும். திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்திலியம். அது கியூபாரில் இருக்கலாம், காலம்னாரில் இருக்கலாம், ஸ்குவாமஸ்லேயும் இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ, வில் மீட் அகைன்.